அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நுணுக்கமான கேள்விகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேளாண் பூமியில், அதாவது பேரிச்சந்தோப்பில் இருந்தார்கள். பேரிச்ச மட்டை ஒன்றை கையில் ஊன்றியிருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது யூதர்கள் அவ்வழியே வந்தார்கள். அவர்களில் ஒருவர் இன்னொருவரிடம் அல்லாஹுடைய தூதரை சுட்டிக்காட்டி இவரிடம் உயிரை பற்றி கேளுங்கள் என்றார். மற்றவர், உங்களுக்கு அதற்கான தேவை என்ன ஏற்பட்டது என்று அவரிடம் கேட்டார். இன்னொருவர், நீங்கள் விரும்பாத ஒன்றை அவர் உங்களிடம் சொல்லிவிடக் கூடாது, எனவே அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டாம் என்றார். பின்னர் அனைவரும் சேர்ந்து அவரிடம் கேளுங்கள் என்றனர். அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து ரூஹை பற்றி, உயிரை பற்றி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த பதிலும் வழங்கவில்லை. அப்போது அவர்களுக்கு வேத அறிவிப்பு அருளப்படுகிறது என அறிந்து கொண்ட நாங்கள், எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தோம். நான் என்னுடைய இடத்திலேயே நின்று கொண்டேன். வேத அறிவிப்பு இறங்கிய போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நபியே, அவர்கள் உயிரை பற்றி உங்களிடம் கேட்கின்றனர், சொல்லுங்கள், உயிர் என்பது அல்லாஹுவின் கட்டளையினால் உருவானது. உங்களுக்கு ஞானத்தில் சிறிதளவே கொடுக்கப்பட்டுள்ளது என்ற வேதமறை குர்ஆன் அத்தியாயம் 17 சூரத்து பனி இஸ்ராயில் வசனம் 85 ஓதி காட்டினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 4721 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயிர் என்பது அல்லாஹுவின் ஆணையால் உண்டான ஒன்று. அல்லாஹுவின் நேரடி அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் உட்பட்ட ஒன்று. இதற்கு மேல் உயிர் தொடர்பாக மனிதனால் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள இயலாது. ஏனெனில் மனிதனுக்கு வழங்கப்பெற்றுள்ள ஞானம் சிறிதளவே என்று வேதமறை குர்ஆன் இயம்புகிறது. உயிர் என்பது மென்மையான வாயு என்கின்றனர். சிலர் மரத்தின் வேர்களில் நீர் ஊடுருவியிருப்பதை போன்று உடலில் உயிர் ஊடுருவியுள்ளது என்கின்றனர். இவ்வாறு அன்று முதல் இன்று வரைக்கும் உயிரை பற்றி உண்டான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் யாரும் தீர்க்கமானதொரு கருத்தை இதுவரை கூற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொன்றையும் விளங்குவதற்கும் அதற்குரிய அறிவுத்திறன் முக்கியமாக வேண்டும். துவக்க ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்தால் எப்படி புரியாதோ அதுபோன்றுதான் நம்முடைய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டால் அது நமக்கு, நம்முடைய அறிவுக்கு விளங்காமல் போகலாம். சில கேள்விகளுக்கு தெரியும் அல்லது தெரியாது என்று உரைப்பதை விட மௌனமாக இருப்பதே அதற்குண்டான பதிலாகும். உயிர் என்றால் என்ன, அது எப்படி என்று இதுபோன்ற சில கேள்விகளுக்கு மனிதர்களில் யாராலும் பதில் சொல்லவே இயலாது. அந்த ஞானம், அது குறித்து உண்டான கேள்விக்கு உண்டான பதிலுக்கு உண்டான ஞானம் அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. இதைத்தான் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது.
எனவே கேள்வி கேட்கிறேன் என்று அர்த்தமற்ற கேள்விகளை, நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாத, அறிவால் புரிந்து கொள்ள இயலாத கேள்விகளை கேட்பதிலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மறு உலகத்திற்கு நன்மையாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.